வாசல் மணி அழைக்கவும் கதவை திறந்த ராஜுகிட்ட, தொந்தரவுக்கு மன்னிக்கணும், ஒரு நிமிஷம் உள்ள வரலாமா? வித்யா செஞ்ச உதவிகளுக்கு நன்றி சொல்லிட்டு போயிடுறேன். ஒரு நிமிஷம் என்ன, அரை மணி இருக்கலாம். வா மார்க். உள்ள வந்த மார்க் வரவேற்பறை சோஃபால உட்காந்துக்கிட்டான். மார்க், என்ன சாப்பிடுற? ஸ்காட்ச் அண்ட் சோடா? வித்யா ட்ரிங்க் குடிக்க மாட்டா அப்படின்னு தெரியுங்கிறதுனால, உனக்கு என்ன வேணும் டார்லிங், காஃபி ஆர் கோக் அப்படின்னு கேட்டான் ராஜு. கோக், அவ சொல்லவும் சமையல் கட்டுக்கு போய் கோலாவும் பார்ல இருந்து அவங்க 2 பேருக்கும் ஸ்காட்சும் எடுத்துட்டு வந்து ஆளுக்கு ஒண்ணு கொடுத்துட்டு தன்னோட பானத்தோட ராஜு உட்கார்ந்தான். ஜென்னி எப்படி இருக்கிறா? ஏதாவது தகவல் வந்ததா? இல்லைன்னு மார்க் தலையாட்டினான். பிறகு வித்யா பக்கம் திரும்பி, உனக்கு தான் கஷ்டம் வித்யா, டோராவுக்கு நீ இருந்தது தெம்ப அழிச்சுதான், ரொம்ப நன்றி அப்படின்னா. அப்படி என்ன பெரிய உதவி செஞ்சுட்டேன் மார்க், மனுஷனுக்கு மனுஷன் இந்த உதவி கூட செய்யாட்டா எப்படி? அந்த பேச்சை விடு. டாக்டர் ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? நீயாவது ஃபோன் பண்ணி விசாரிக்க கூடாதா? பெரிய வாயா ஒரு மடக்கு குடிச்சான் மார்க். ஆபரேஷன் முடிஞ்சிட்டதுன்னா அதோட விளைவு எப்படி இருந்தாலும் கண்டிப்பா டாக்டர் ஃபோன் பண்ணிடுவாரு. ஃபோன் வராததுல இருந்து இன்னும் ஆபரேஷன் முடியலன்னு தெரியுது. 7ல இருந்து 8 மணி நேரம் ஆகலான்னு டாக்டர் சொல்லியிருக்காரே, பாத்தீங்களா? எத்தனை அசிரத்தையா பதில் சொல்றான் அப்படிங்கிற தினுசுல கணவன் ஒரு பார்வை பார்த்தா வித்யா. ராஜு அதை புரிஞ்சுக்கிட்டதா தெரியல. கவலை முகத்துல கோடு போட, ஜென்னி ரொம்ப மோசமா இருக்காளா மார்க் அப்படின்னா. சில கணங்கள் மௌனமா இருந்த மார்க், மோசம், ரொம்ப மோசம் அப்படின்னா. டோரா எப்படி இருக்கா? உடைஞ்சு போயிருக்கிறா ராஜு. நான் வேற என்ன சொல்ல, குழந்தைங்களுக்கு எதிரில தன்னோட வேதனையை காட்டிக்க கூடாதுன்னு பிடிவாதமா இருக்கா. சாப்பாடு ஆகி குழந்தைங்க படுக்க போயிட்டாங்களே, நீயும் என்னோடு வாயேன், ராஜு வித்யாவோட பேசிட்டு இருந்துட்டு வரலான்னு. டாக்டர் எந்த நிமிஷமும் ஃபோன் பண்ணலாம், நான் வரலன்னு மறுத்துட்டா. உள்ளுக்குள்ள டோரா ஆடி போயிருக்கிறது எனக்கு புரியுது. ஆனா அந்த வேதனையை குறைக்க என்னால என்ன செய்ய முடியும்? மேல பேச முடியாம லேசா உணர்ச்சி வசப்பட்டு போன மாதிரி மார்க் பேச்ச நிறுத்திட்டான். டோராவா உடைஞ்சு போயிருக்காளா? அப்படியா மார்க் நினைக்கிறான்? சட்டுன்னு அந்த சிரிப்ப வித்யா அடக்கிக்கிட்டா. டோரா ஜடமா நின்னதையே உடைஞ்சு போயிட்டதா மார்க் நினைக்கிறானே, அப்போ இந்த நிலையில இந்திய பெண் ஒருத்திய பார்க்க நேர்ந்தா என்ன சொல்லுவான்? தலை வலிக்கிறதுன்னு சொல்லிட்டு பேசாம எழுந்து போயிடலாமான்னு கூட வித்யாவுக்கு தோணுச்சு. வானம் தீர்ந்து போயிட்டதால ராஜு எழுந்து போய் திரும்ப ஊத்திக்கிட்டு வந்தான். விபத்து பத்தின விவரம் ஏதாவது தெரிஞ்சுதா மார்க்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பினதுக்கு அப்புறம் நார்மன் பிளாக்கோட வக்கீல் எங்களை பார்க்க வந்தார். எந்த நார்மன் பிளாக்? அந்த பெரிய பிசினஸ் மேனா? யா. வித்யா நிமிந்து உட்கார்ந்தா. நார்மன் பிளாக்கோட வக்கீல் வந்திருந்தாரா? கோடீஸ்வரர்னு புகழப்படுற அந்த நார்மன் பிளாக்கோட வக்கீலா? எதுக்காக? நான் விபத்தோட விவரம் கேட்டா நீ சம்பந்தம் இல்லாம நார்மன் பிளாக் பத்தி பேசுறிய மார்க். நிறைய சம்பந்தம் இருக்கு ராஜு. இன்னைக்கு ஜென்னி மேல இருந்த டொயோட்டோ காரு நார்மன் ஜூனியருக்கு சொந்தமானது, புரியுதா? மெல்லிசா விசில் அடிச்சான் ராஜு. ஜென்னியோட விபத்துல நார்மன் வேற சம்பந்தப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி. விபத்து தெரு திருப்பத்துல நடந்ததாலையும் ஓரளவுக்கு தெரு வெறிச்சிட்டு இருந்ததாலையும் நேர் சாட்சியா கிட்டத்துல நின்னு யாரும் ஜென்னி மேல கார் மோதுனத பார்க்கல. கொஞ்சம் தள்ளி வந்துகிட்டு இருந்த சின்ன பையன்கள் சிலர் விபத்தை பார்த்துட்டு வர்றதுக்குள்ள நார்மன் ஜூனியர் காரை விட்டு இறங்கி ஓடி இருக்கிறான். ஓடிட்டானா? எங்க அவன்? ஏன் இந்த தெருவுக்கு வந்தான்? நடுத்தர மக்கள் வாழ்ற இந்த தெருவுல அவனுக்கு என்ன வேலை? தாம்சன் மகள் லிண்டா நார்மன் ஜூனியரோட சிநேகிதி. அவளை அழைச்சிக்கிறதுக்காக வந்தப்போதான் திருப்பத்துல ஜென்னி மேல ஏத்திட்டான். வண்டியை விட்டு இறங்கி ஓடுனவன் லிண்டா வீட்டுக்கு போய் விஷயம் எதுவும் சொல்லாம தன்னோட எஸ்டேட்டுக்கு ஃபோன் பண்ணி வேற காரை வரவழைச்சுக்கிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு போயிட்டானா. பையனுக்கு சரியான போதையாம். போலீஸ் சார்ஜன்ட் சொன்னாரு. போதையா? பகல் 3 மணிக்கா? அவன் போதை மருந்து பழக்கம் உள்ளவனா. அப்புறம் என்ன? கார் நம்பரை கொண்டு இன்னார் கார்னு தெரிய வர 10வது நிமிஷம் எஸ்டேட்டுக்கு போலீஸ் போயிடுச்சு. அதிர்ஷ்டவசமா தகப்பனார் வீட்டுல இருந்து பூரா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. கோர்ட்டு அது இதுன்னு அலைஞ்சு தன்னோட மகனோட மானத்தோட தன்னோட பேரும் சீரழிய வேண்டான்னு எங்களை பார்க்க உடனடியா வக்கீல் அனுப்பிட்டாரு. வக்கீல் என்ன சொன்னாரு? ஜென்னியோட உடம்பு எப்படி இருக்கிறதுன்னு கவலையோட விசாரிச்சாரு. $100,000 நஷ்ட ஈடு தர்றோம், பெரிய மனசு பண்ணி மன்னிச்சு கோர்ட்டுக்கு போகாம தீர்த்திடுங்க அப்படின்னாரு. 100,000? அடே அப்பா! வித்யா வாய பழந்தா. என்ன முடிவு செஞ்சிருக்கீங்க? தெரியல ராஜு. டோராவோட இன்னும் நான் இதை பத்தி பேசவே இல்லை. அவ என்ன நினைக்கிறான்னு பார்க்கணும்.
ஜென்னியோட நிலைமைய பத்தி டாக்டர்கள் என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். இதுல அவசரம் கூடாது. யோசிக்க வேண்டிய விஷயம் இல்லையா? அடுத்து வந்த சில நிமிஷங்களுக்கு யாரும் பேசல. வித்யா எழுந்து உள்ள போய் தட்டு நிறைய ஓமப்பொடி கொண்டு வந்து வச்சா. அதிர்ஷ்டவசமா ஆம்புலன்ஸ் சீக்கிரம் வந்துடுச்சு. இல்லாட்டா ஜென்னிக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருக்குன்னு டாக்டர் சொன்னார். சில சமயங்கள்ல ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு 10-15 நிமிஷங்கள் ஆயிடுது. இது தவறு இல்லையா? ஒரு உயிரை காப்பாத்தக்கூடியவங்க பரபரப்போட இயங்குறது முக்கியம் இல்லையா? ராஜு லேசா சிரிச்சான். 15 நிமிஷம் ஆனதுக்கு நீ இப்படி கஷ்டப்படுறியே. என்னோட ஊர்ல என்ன நடந்தது தெரியுமா? போன வருஷம் கல்யாணம் பண்ணிக்க போனப்போ நான் திருச்சிக்கு கார்ல போயிட்டு இருந்தேன். வழியில கார் மக்கர் பண்ணி நின்னுடுச்சு. நான் நின்ன இடத்துக்கு அருகில ஒரே கூட்டம். விசாரிச்சேன். பஸ் ஒண்ணு மாடு மேய்க்கிற பையன் மேல மோதிடுச்சுன்னு சொன்னாங்க. பஸ் டிரைவர் அடிச்சு நொறுக்குறதுலயும் பஸ்ஸை எரிக்கிறதுலயும் மக்கள் ஆர்வமா இருந்தாங்களே தவிர ரத்தப்போக்கால செத்துக்கிட்டு இருந்த அந்த பையனை யாருமே திரும்பி கூட பார்க்கல. வழியில போன வண்டிகளை நிறுத்தி ஹாஸ்பிட்டலுக்கு பையனை எடுத்துட்டு போகலான்னு முயற்சி பண்ணேன். எல்லாருமே இது போலீஸ் கேஸ்ன்னு மாட்டேன்னுட்டாங்க. சரி, போலீஸாவது வந்து தொலைஞ்சுதா அப்படின்னா அதுவும் இல்ல. நடு ரோட்ல அந்த பையன் செத்து போன பிறகு ஆடி அசைஞ்சுக்கிட்டு ஒரு போலீஸ்கார் வந்தாரு. காலையில 10 மணிக்கு விபத்து நடந்திருக்கு. பிற்பகல் 3 மணிக்கு என்னோட வண்டி ரிப்பேர் ஆகி நான் கிளம்புற வரைக்கும் ஆம்புலன்ஸோ போலீஸ் வேனோ எதுவுமே வராம பிணம் விரைப்பு கண்டு ரோட்லயே கிடந்தது. இதுக்கு என்ன சொல்ற? நிஜமாவா? இயேசுவே, ரொம்ப மோசமா இருக்கே. கண்களை விரிச்சுக்கிட்டு மார்க் தோலை குலுக்குனான். வித்யாவுக்கு எரிச்சலா இருந்தது. ஆமா, இவனெல்லாம் ரொம்ப ஒழுங்கு. பெருசா இவன்கிட்ட இவரு தன்னோட ஊர்க்குறைய சொல்ல போயிட்டாரு. பானத்தை குடிச்சு முடிச்ச மார்க்கு எழுந்தான். ஜென்னிக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா தேவலை போல இருக்கு. முணுமுணுத்தவன், அவ இல்லாம வீடு எப்படி வெறிச்சோடி போயிடுச்சு தெரியுமா வித்யா? அந்த கலகலப்பும் சிரிப்பும் இல்லாம மனசுக்கு சங்கடமா இருக்கு. 7 வருஷமா பழகிட்ட சிரிப்பு இல்லையாது அப்படின்னு சொன்னா மார்க் சின்ன குரல்ல. மார்க்கோட அந்த நிமிஷ வேதனை வித்யாவுக்கு அப்பாடின்னு இருந்தது. இவனாவது அப்பாவா லட்சணமா கொஞ்சம் பாசத்தோடு இருந்தா சரி. வருத்தத்துல வருஷம் கூட மறந்துட்டுதா மார்க். போன மாசம் தானே ஜென்னிக்கு 8வது பிறந்த நாள் கொண்டாடினீங்க. அப்புறம் 7 வருஷமானா என்ன அர்த்தம்? மார்க் வித்யாவை ஊன்றி பார்த்தான். மறக்கல வித்யா, 7 வருஷம்தான். உங்ககிட்ட நாங்க சொல்லலையோ என்னமோ. ஆனாலும் இதுல ரகசியம் ஏதும் இல்ல. ஜென்னி எங்களோட சொந்த குழந்தை இல்ல. ஒரு வயசுல அவளை நாங்க தத்தெடுத்துக்கிட்டோம் வித்யா. என்னது? இதுக்கு நீ ஏன் இத்தனை ஆச்சரியப்படுறங்கிற தினசுல மார்க் அவளை பார்த்தான். ஸ்டீவும் ராவினும் அவங்க எங்களோட சொந்த பிள்ளைங்க. கிளாரா, அவளும் டோராவுக்கு பிறந்தவ தான். ஏற்கனவே 2 பிள்ளைங்க இருக்கும்போது எதுக்காக தத்து எடுத்துக்கிட்டீங்க மார்க்? முதல் 2ம் பிள்ளைகள் ஆயிடுச்சு. டோராவுக்கும் எனக்கும் பொண்ணு வேணும்னு ஆசை. 3ஆவதும் பிள்ளையா பிறந்துட்டா என்ன பண்றதுங்கிற பயத்துல தத்து எடுத்துக்கிட்டோம். அப்புறம் 2 வருஷத்துல கிளாரா பிறந்துட்டா. எங்க இருந்து தத்து எடுத்துக்கிட்டீங்க? ஒரு அநாத ஆசிரமத்துல இருந்து. வித்யா கொஞ்சம் தயங்குனா. இந்த விஷயம் ஜென்னிக்கு தெரியுமா? ஓ, தெரியுமே. வித்யாவுக்கு வியப்பா இருந்தது. ஜென்னி பெரியவளான பிறகு யார் மூலமாவோ உண்மை தெரியறத விட நாங்க சொல்லிடுறது நல்லது இல்லையா வித்யா? தவிர சொத்து சொந்தம் அப்படிங்கிற வித்தியாசம் எங்களுக்கு இல்ல. நான் சொல்றதுக்கு முன்னால உங்களால இதை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? அப்புறம் என்ன? ஓகே, நான் வர்றேன். போன் வர்ற டைம் ஆயிடுச்சு. மார்க் கிளம்புனா. நல்லதே நடக்கும்னு எதிர்பார்ப்போம் மார்க், கடவுளை நம்புவோம் அப்படின்னு சொல்லி அவனை வழி அனுப்பி வச்சான் ராஜு. கதவை சாத்தின பின்னாடி வித்யா கிட்ட வந்த ராஜு, நான் சொன்னது உனக்கு இப்பவாது புரியுதா? இவ ரொம்ப பிராக்டிக்கல்னு புரியுதா? ஜென்னி தத்தெடுத்த பொண்ணுங்கிற விஷயத்த அலட்டிக்காம இவன் சொல்ற மாதிரி நம்மூர்காரனால சொல்ல முடியுமா? நீ இவாளை சரியா புரிஞ்சுக்கணும் டார்லிங். சொல்லிக்கிட்டே கிட்ட நெருங்கினவனோட பிடிக்க அகப்படாம நழுவி படுக்கையறைய நோக்கி வித்யா போனான். ஆமா, நீங்க ஏன் பெருசா இவங்கிட்ட நம்ம ஊரை பத்தி குறை சொன்னேன்? குறையா? என்னது? அதுக்குள்ள மறந்து போச்சா? விபத்து நடந்து அனாதையா விரைச்சு கிடந்தவனை பத்தி தான் பேசுறேன். ஓ, அதுவா? அது நிஜம்தானே? நிஜம் இல்லைன்னு நான் சொன்னேனா? அதை எதுக்காக கனகாரியமா இவங்கிட்ட சொல்லணும்னு புரியலன்னு தானே கேக்குறேன். சொன்னா என்ன டார்லிங்? இதெல்லாம் சொன்னா நம்ம நாட்டை பத்தி இவன் மட்டமா நினைச்சுக்க மாட்டானா? அனாவசியமா எதுக்கு இந்த பேச்சு? பைஜாமாவை மாட்டிக்கிட்ட ராஜுவுக்கு சிரிப்பு வந்தது. மார்க் என்ன நினைச்சிட்டா என்ன? நம்ம நாட்டுல அசமஞ்சத்தனமோ பொறுப்பில்லாத்தனமோ நிறைய இருக்கிறது நிஜம்தானே? அன்னைக்கு எனக்கு ரத்தம் கொதிச்சு போச்சு தெரியுமா? ஆனா என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. மார்க் கிட்ட சொல்லாததால
அந்த நிலை மாறிட போகுதா இல்ல சொன்னதால இன்னும் கனமாயிட போகுதா? ஒன்னும் இல்ல. எல்லா நாட்டுலயும் நல்லது கெட்டது இருக்கிறது மார்க்குக்கு தெரியாதா என்ன? இப்போ இந்த நாட்டிலையும் கெடுதல் இருக்குன்னு ஒத்துக்கிறேன் இல்லையா? இவா இப்படி ஜடமா பாசம் இல்லாம இருக்கிறது இவாளோட மைனஸ் பாயிண்ட் தான் ஒத்துக்கிறேன், அப்படிதானே? ஆமா, பாசம் இல்லைன்னு நான் உணர்ந்துட்டா கண்டிப்பா ஒத்துப்பேன். ஆனா இப்போ இல்ல. உன்னோட அளவுகோலை வச்சுண்டு நீ இவாளை அளக்குறது தப்புன்னு தான் நான் திரும்ப சொல்வேன். ஆனாலும் உங்களுக்கு பிடிவாதம் ஜாஸ்தி தான். நான் ஊர்ல இருக்கிறப்போ ஒரு புஸ்தகத்துல படிச்ச கேள்வி பதில் இப்போ ஞாபகத்துக்கு வருது, சொல்லட்டுமா? அமெரிக்காவுல தெருவுக்கு தெரு சைக்கியாட்ரிஸ்ட் இருக்கிறது எதனால? நம்ம நாட்டுல மட்டும் மன கஷ்டம் இல்லையா? கற்பழிப்பு இல்லையா? கொள்ளை கொலை திருட்டு சண்டை இல்லையா? அப்புறம் ஏன் இங்க அத்தனை மனோதத்துவ நிபுணர்கள் இல்லைங்கிறது கேள்வி. இந்திய குடும்பத்துல ஒருத்தருக்கு மன கஷ்டம்னா குடும்பத்துல மத்தவ அத்தனை பேரும் பாடுபட்டு அந்த கஷ்டத்துக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு எப்படியோ அதை தீர்த்து வைக்க பாடுபடுறா. கூட்டு குடும்பமா இருக்கிறதாலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதீத பாசப்பிணைப்போட இருக்கிறதாலையும் இது சாத்தியமாறுது. ஆனா அமெரிக்க மனுஷன் நடுவுல இந்த சுவாதீனமும் ஒருத்தரோட ஒருத்தர் மனசு விட்டு பேசுறதும் குறைஞ்சதுனால காசு கொடுத்து நிபுணர்கிட்ட போயாவது அவ தங்களோட மனவேதனைய தணிச்சுக்க முயற்சி பண்றான்னு ஒரு டாக்டர் பதில் சொல்லியிருக்கிறார். இதுக்கு என்ன சொல்றேன்? நம்ம நாட்டை விட இங்க பந்த பாசம் குறைச்சல் தான்னு இப்பவாது ஒத்துப்பேலா? நோ, தலையாட்டினா ராஜு. இப்படி பொதுவா பேசுறதே தப்புன்னு தான் நினைக்கிறேன். நம்ம நாட்டுல மட்டும் சண்டை போட்டு குத்திண்டு சாகிற அண்ணன் தம்பி இல்லையா? பெத்த பிள்ளைய விக்கிற அம்மா இல்லையா? சொந்த மகளை விபச்சாரத்துல ஈடுபடுத்துற அப்பா இல்லையா? நிதானமா யோசிச்சா நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணிட்டு 50 வருஷம் வாழ்ற தம்பதி மாதிரி இங்கேயும் நிறைய பேர் இருக்கிறது உனக்கே புரியும். விவாகரத்தும் வயசு வந்துட்டா தனியா போய் வாழறதும் நம்ம நாட்டிலையும் இப்ப அதிகமாயிட்டே வருதே. உலகம் பூரா மாறிட்டு வருது வித்தி. இந்தியா பொருளாதாரத்துல 100 வருஷம் பின்தங்கி இருக்கிறதால அமெரிக்காவில் இப்ப இருக்கிற நிலை இன்னும் நம்ம நாட்டுக்கு வரல. இந்த ஜெட் யுகம் இன்னும் இந்தியாவை முழுசா பாதிக்கல. வளர்ந்துட்ட சமுதாயத்துல இவங்க உணர்ச்சிகளை வெளியில காட்டிக்கிறது அநாகரிகம்னு நினைக்கிறாங்க. அதுக்காக மனசுல பாச உணர்வே இல்லைன்னு நீ சாதிக்கிறது அசட்டுத்தனம் தான். அப்ப நடு ரோட்ல முத்தம் கொடுத்துக்கிறதும் கட்டிக்கிறதும் ரொம்ப நாகரிகமா? அது மட்டும் 4 பேர் நடுவுல உணர்ச்சிகளை காட்டிக்கிறது ஆகலையா? நீ சொல்றது இந்த விஷயத்துல கரெக்டு தான். 3ஆம் மனுஷா நடுவுல அழுது புலம்பி வேதனையை காட்டிக்க மறுக்கிறவங்க இப்படி வெளிப்படையா செக்ஸ் விஷயத்துல நடந்துக்கிறது வேடிக்கை தான். ஒருவேளை சந்தோஷம்னா வெளிப்படுத்தலாம், துக்கம்னா காட்டிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ என்னமோ. இதை பத்தி ப்ரொஃபசர் ஆண்டனி கிட்ட கேட்க ஞாபகப்படுத்த வித்தி. அவரை கேட்டு பார்க்கலாம். அது சரி, பெத்த குழந்தைங்க கிட்ட ஒரு வயசுக்கு அப்புறம் விட்டேத்தியா நடந்துக்கிறது ஏன்? அதுக்கு என்ன விளக்கம் சொல்ல போறேன்? விட்டேத்தின்னு நான் சொல்ல மாட்டேன், ரொம்ப தலையிட மாட்டேங்கிறாங்க, அவ்வளவுதான். அது அந்த வயசுக்கும் மனசுக்கும் கொடுக்கற மரியாதையா நினைக்கலாம் இல்லையா? முருகா, சலிப்போட வித்யா தலகாணியில சாஞ்சா. இது என்ன விதண்டவாதம்? நீங்க சொல்றத நான் ஒத்துக்க போறதில்ல, என்னோட கருத்தை நீங்க ஏத்துக்க போறதில்ல, அப்புறம் எதுக்கு இந்த பேச்செல்லாம்? செருப்பை கழட்டிட்டு ராஜுவும் படுக்கையில உட்கார்ந்தான். நீ சின்ன குழந்தையாட்டம் பிடிவாதம் பண்றதா தான் எனக்கு தோணுது டார்லிங். அதான் விடாம இப்படி உனக்கு புரிய வைக்க பாக்குறேன். உன்னோட பார்வைய விசாலமா வச்சுக்கணும் வித்யா. இந்த நாட்டு ஜனங்களை அவங்க கோணத்துல இருந்து பார்க்க அவன் முடிக்கிறதுக்கு முன்னாடி வித்யா அவசரமா பேசினான். ஆல்ரைட், உங்க டோராவுக்கு பாசம் அதிகம். இந்த ஊர் பெண்கள் தான் உலகத்திலே பெஸ்ட் அம்மாக்கள். ரொம்ப பிராக்டிக்கலான மனுஷா, போதுமா? கண்கள் கலங்க லேசா உறக்க பேசின வித்யா எதிர்பக்கம் பார்த்து திரும்பி படுத்துக்கிட்டா. ராஜுவுக்கு இந்த குழந்தைத்தனமும் கண்கலங்களும் சிரிப்பை உண்டாக்குது. அவளோட காதுக்கு பக்கத்துல குனிஞ்சு, ஹேய் கோவமா அப்படின்னா, இங்க பாரேன், உங்ககிட்ட இந்த குழந்தைத்தனம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குது வித்தி. இப்படி திரும்புமா? ஒண்ணும் வேண்டாம். ஏன் வேண்டாம்? எனக்கு தூக்கம் வருது. எனக்கு வரலையே. குண்டு கட்டா வித்யாவை திருப்பி ஐ லவ் யூ சொல்லி ராஜு முத்தமிட்டதும் அவளோட கோபமும் கண்கலங்களும் கொஞ்சம் கொஞ்சமா சரிய தொடங்குச்சு. மறுநாள் காலையில 7 மணிக்கெல்லாம் டோராவுக்கு ஃபோன் பண்ணி ஜென்னி எப்படி இருக்கிறான்னு கேட்டா வித்யா. ஆப்ரேஷன் முடிஞ்சிட்டது வித்யா, ஜென்னி இன்னும் உயிரோட தான் இருக்கா. இது உண்மையிலேயே பெரிய அதிசயம்னு நியூரோ சர்ஜன் சொன்னாரு. ராத்திரி 3 மணிக்கு தான் ஃபோன் வந்தது. அது வர தூக்கமே இல்லை. உங்க ஜென்னி இறந்துட்டாங்கிற தகவல் எப்போ வேணாலும் வரலான்னு நினைச்சாலே தூங்கவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு போக போறியா டோரா?
நான் வேணா கூட வரட்டுமா? உனக்கு வீண் தொந்தரவு எதுக்கு வித்யா? இன்னைக்கு மார்க் ஆபீஸுக்கு போக போறதில்ல. நார்மனோட லாயர் வர்றேன்னு சொல்லியிருக்கிறார். என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு டாக்டருங்க கிட்ட ஜென்னியோட நிலைமைய மார்க் தெரிஞ்சுக்கிட்டு வந்தா வக்கீலோட பேச சௌரியமா இருக்கும் இல்லையா? ஜென்னிய பார்க்கணும்னா பார்வையாளர்கள் நேரம் எப்போ டோரா? ஜென்னியோட நிலைமை கவலைக்கிடமா இருக்கிறதுனால அவளை பார்க்க யாரையும் அனுமதிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். எதுக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததும் உனக்கு விவரம் சொல்றேன். போனை வச்சுட்டு திரும்பின வித்யாவுக்குள்ள நேற்றைய எரிச்சல் மறுபடியும் மண்ட தொடங்குச்சு. ராஜுவுக்கு காலை உணவு தயாரிச்சு கொடுத்ததுக்கு பிறகு அவன் சாப்பிடுற நாழிகையில டோராவை திட்ட தொடங்கினான். ராத்திரி பூரா தூங்கலியான். ஏன்னா ஜென்னி செத்து போயிட்டாங்கிற போனை எதிர்பார்த்துட்டே இருந்ததால தூக்கம் வரலையாம். ஐயோ கடவுளே, இவ வாயில நல்ல வார்த்தையே வராதா? பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல அப்போவோ இப்போவோன்னு கிடக்குறப்போ தூக்கம் வரலைன்னு அவஸ்தைப்படுறாளே, இது எத்தனை கேவலமான விஷயம். இந்த டோரா ஒரு அம்மா, இவளுக்கு உங்க சப்போர்ட் வேற. எனக்கு என்ன தோணுதுன்னா, ஜென்னி தத்தெடுத்த பொண்ணுங்கிறதாலதான் இவளுக்கு இத்தனை அலட்சியம்னு. நீங்க என்ன நினைக்கிறீள் ராஜு? எனக்கு அப்படி தோணல. ஏன் தோணல? இல்லைன்னா இவாளோட இந்த நடத்தைக்கு காரணம் என்ன? எந்த நடத்தைக்கு? ஓ ராஜு, விளையாடாதீங்கோ. திரும்ப திரும்ப சொல்றேன் வித்யா, டோரா கிட்ட எனக்கு குத்தமா எதுவுமே தெரியல. இந்த நாட்டு வழக்கப்படி அவ தன்னோட சங்கடத்தை வெளியில காட்டிக்காம இருக்கா, அவ்வளவுதான். ஜென்னி நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அத விவேகத்தோட எடுத்துக்கிறத விட்டுட்டு டோரா அழுது புலம்புறதுல யாருக்கு லாபம்? அதை விடுங்கோ. மார்க் ஆபீஸுக்கு போக போறது இல்லையா? ஏன் தெரியுமா? பொண்ணுக்கு இப்படி இருக்கேங்கிற வேதனையினால இல்ல, பொண்ணு உசுருக்கு பதிலா வக்கீலோட பணபேரம் பண்றதுக்காக. இதுவும் விவேகம் தானோ? ஆமா. இதுல என்ன தப்பு? பண்ண பாவத்துக்கு அந்த பையன் பிராயச்சித்தம் பண்ண வேண்டாமா? ஏன் உங்க உறவுக்காரா வீட்டுல கூட இந்த மாதிரி நடந்ததுன்னு நீ முன்ன சொல்லிருக்கிய, ஞாபகம் இருக்கா? வித்யாவுக்கு நல்லா ஞாபகம் இருந்தது. அந்த நினப்பு இருந்ததாலதான் நேத்து இது பத்தி அவ ராஜுகிட்ட எதுவுமே பேசல. அவளோட மாமா பிள்ளை ஸ்கூட்டர்ல போயிட்டு இருந்தப்போ ஒரு பஸ் இடிச்சதால அந்த இடத்துலயே செத்து போனான். என்னோட கணவர் டாக்டரா இருந்தார், கை நிறைய சம்பாரிச்சார். இனி அவர் இல்லாம நாங்க எப்படி வாழ்றதுன்னு அவனோட மனைவி கோர்ட்ல கேஸ் போட்டா. அதுக்கு வித்யாவோட அப்பா அம்மா மத்த சொந்தக்காரங்க எல்லாரும் தீவிர ஆதரவு. 6 மாசம் கேஸ் இழுத்தடிச்சாலும் வெற்றி அவங்களுக்கு தான். முள்ளங்கி பத்தையா 2 லட்சம் ரூபாய மாமா குடும்பத்துக்கு பஸ் நிர்வாகம் கொடுத்ததும் எல்லாருக்கும் வாயெல்லாம் பல்லு. அதுவும் இதுவும் ஒன்னா? அதுல குடும்பத்தை காப்பாத்துறவும் போயிட்டான். அதனால பணம் தேவைப்பட்டது. நீங்க எப்படி ரெண்டையும் ஒப்பிடலாம்? ராஜு ஃபேக்டரிக்கு கிளம்பிட்டான். உனக்கு வேண்டியவா பண்ணா சரி, இல்லாட்டா தப்பு, அப்படித்தானே? விடு, எனக்கு நாழி ஆறுது, நான் கிளம்புறேன், பாய். வித்யாவுக்கு அலுப்பா இருந்தது. கணவன் தன்னை மடக்கி பேச இடம் கொடுத்துட்டோமேங்கிற எண்ணம் எழுந்து முதல்ல கோபப்பட வச்சது, அப்புறம் அவளை வருத்தப்பட வச்சது. இந்த ஊர் பெண்களும் அவங்க குழந்தைங்களும் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? ஏன் நேத்துல இருந்து இது விஷயமா இவரோட விடாம வாக்குவாதம் பண்றேன்? நல்ல குணமான புருஷங்கிறதுனால சிரிப்பு மாறாம பதில் சொல்றாரு. குணங்கட்டவரா இருந்திருந்தா இதுவே ஒரு பெரிய சண்டைக்கு அஸ்திவாரம் ஆயிருக்குமோ? ஏன் நான் இப்படி புத்தி கெட்டு நடந்துக்கிறேன்? இனிமே இது குறிச்சு நான் பேச போறதில்ல. சமத்தா சிரிச்ச முகத்தோட ராஜுக்கு பிடிச்ச தினசுல இருக்க போறேன். புதுசா செஞ்சுக்கிட்ட தீர்மானத்தோட வித்யா குளிக்க போனா. 11 மணி சுமாருக்கு டோரா போன் பண்ணனா. வித்யா, டோரா ஹியர். ஹாஸ்பிட்டல்ல இருந்து எப்போ வந்த டோரா? ஜென்னி எப்படி இருக்கா? ரொம்ப மோசமா தான் இருக்கா வித்யா. ஆழமான கோமாவுல இருக்கா. மண்டையில சரியான அடி. முகம் பெருசா வீங்கி போயிருக்கு. மூளையில எந்த விதமான பாதிப்புகள் இருக்குன்னு இன்னும் சரியா தெரியல. வயிற்றுல டயர் ஏறினதுனால கிட்னிகளும் அடிபட்டிருக்கு. டாக்டர் என்ன சொல்றாரு? ஜென்னி இன்னும் உயிரோட இருக்கிறதே அதிசயம்னு சொல்றாரு. இன்னைக்கு காலையில டாக்டர் போன்ல என்ன சொன்னார் தெரியுமா வித்யா? உயிரோட உங்க பொண்ணை பார்க்க வேணும்னா இப்போ வந்துட்டு போங்க, நேரம் போக போக எதுவும் ஆகலான்னு. அவர் சொன்னபடி ஜென்னிய உயிரோடு பார்த்துட்டோங்கிற திருப்தி எங்களுக்கு. நினைவு இல்லாட்டியும் உடம்புல உயிர் இருக்கிறது நிஜம்தானே? டோராவோட குரல் தழுத்தழுக்கிற மாதிரி வித்யாவுக்கு தோணுச்சு. நான் அங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கிறது உன்னோட மனசுக்கு தெம்பா இருக்கும்னா வரட்டுமா டோரா? வேண்டாம் வித்யா, குழந்தைங்கெல்லாம் ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்குள்ள நான் ஒரு 1/2 மணி நேரம் படுத்துக்க விரும்புறேன். ராத்திரி முழுசும் தூங்காததால தலை கனமா இருக்கு. கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டாதான் ஈவினிங் திரும்ப ஜென்னியை பார்க்க முடியும். போனை வச்சுட்டு திரும்பின வித்யாவுக்கு ஜென்னியை நினைச்சு ஒரு பாட்டம் அழுதா தேவல மாதிரி இருந்தது. மூளை அடிபட்டு போயிருக்குதா? சிறுநீரகங்கள் கூடவா? எந்த நிமிஷமும் எதுவும் ஆகலாமா? கடவுளே, என்ன அநியாயம் இது! நேத்து காலையில ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி
பக்கவாட்டு கதவு வழியா உள்ள வந்து இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் என்ன வித்யான்னு கேட்டு பிரெட் அண்ட் எக் ஜென்னின்னு பதில் சொன்னதும் ஹக்குன்னு முகம் காட்டுனவ, நீ தோசை பண்ணி 3 நாளாயிடுச்சு, நாளைக்கு கண்டிப்பா செய்யறியா வித்யா அப்படின்னாலே. நாளை ஆயிடுச்சு, ஸ்கூல் பஸ் வந்துடும், நான் வர்றேன்னு ஓட்டமா ஓடுனாலே. ஜென்னிக்கு ஏனோ தோசைன்னா அலாதி விருப்பம். 2 தோசைகளுக்கு நடுவுல சட்னியை தடவி சாண்ட்விச் மாதிரி சுருட்டிக்கிட்டு திம்பா. ஜென்னி சொன்னால்னு மறக்காம நேத்து மதியமே தோசைக்கு ஊற வச்சு அரைச்சேன்னு. இனி ஜென்னி என்னைக்கு தோசை கேட்டுக்கிட்டு வரப்போறா? விடிய காலையில கதவை திறந்து ரோஜாப்பூ முகத்தை நீட்டி, ஹாய் வித்யா, என்ன பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்க போறா. இது சாத்தியமா? ஆழ்ந்த கோமாவாமே, இது எப்போ சரியாகும்? உள்ள போய் அங்க வச்சிருந்த ஜென்னியோட படத்தை கையில எடுத்து பார்த்தா வித்யா. இந்திய மணப்பெண்ணா வேஷம் போட்டு அன்னைக்கு எடுத்த படம். சிவந்த உடம்புல மயில் கழுத்து நிற பட்டு புடவை, சிவப்பு பொட்டு, சிவப்பு அட்டிக, வாய்க்கொள்ளா சிரிப்பு. நல்ல வேலையா ஜென்னிக்கு தோள்பட்ட வரைக்கும் முடி, 2 பக்கமும் வரிசையா ஸ்லைடு போட்டு தலைமுடி பறக்காம இழுத்து வாரி, எப்படியோ உன் பாடு என் பாடுன்னு 4 கால்களை போட்டு தோட்டத்துல பூத்திருந்த சாமந்திகளை பறிச்சு கோத்து செண்டா ஜென்னியோட தலையில வச்சிருந்தா. தன்னோட உருவத்தை கண்ணாடியில பார்த்த ஜென்னிக்கு ஏக பெருமை. தான் அழகா இருக்கிறோம் அப்படிங்கன்னு ஏக சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் வித்யா அப்படின்னு பூனைக்குட்டி மாதிரி உரசிக்கிட்டு நின்ன ஜென்னி திரும்ப எப்போ அப்படி வந்து நிக்க போறா? ஒரு சமயம் ஸ்கூல்ல டீச்சர் கடவுள் படைச்ச அழகான பொருட்களோட படங்களை கொண்டு வாங்க அப்படின்னு மாணவிகள் கிட்ட சொன்னப்போ, தன்னோட குடும்பத்தோட படம் ஒன்ன எடுத்துட்டு போய் உலகம் பூரா தேடினாலும் இத்தனை அழகான படைப்பை நீங்க பார்க்க முடியாதுன்னு எழுதி ஜென்னி கொடுத்தத டீச்சர் வகுப்புல சொல்லி மகிழ்ந்து போனதோட இல்லாம டோராவுக்கு போன் பண்ணி உங்க மகளோட உன்னதமான நினைப்ப பாருங்க அப்படின்னு பாராட்டுனதையும் வித்யா இப்போ நினைச்சு பார்த்தா. தன்னோட குடும்பத்தை ஜென்னி நேசிக்கிற அளவுக்கு இவங்க அவகிட்ட அன்பு செலுத்துறாங்களோ? இல்ல, அப்படிப்பட்ட பவித்திரமான அன்பு இவங்களுக்கு இருக்கிறதா நிச்சயம் தெரியல. இருந்திருந்தா நான் கொஞ்சம் தூங்க போறேன்னு டோரா சொல்லியிருப்பாளா? பொண்ணு உயிருக்கு மன்றாடிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மாவுக்கு தூக்கம் எப்படி வரும்? தத்தெடுத்த பொண்ணுங்கிறதுனால டோராவால இப்படி இருக்க முடியுதோ? மேல் நாட்டவரோட தத்தெடுத்துக்கிற மனப்பான்மை உலக பிரசித்தம் ஆயிடுச்சே. தங்களுக்கு குழந்தை வேணும்னா பெத்துக்காம கண்காணாத ஏழை நாடுகள்ல எல்லாம் குழந்தைகளை தத்தெடுத்துக்கிட்டு மனசுல கல்மிஷமே இல்லாம சொந்த குழந்தைக்கும் வளர்ப்பு குழந்தைக்கும் வித்தியாசமே இல்லாம வளர்ப்பாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெறும் பேச்சுதானா? கிட்டத்துல போய் பார்க்கும்போது பாசத்துல பல்வேறு ஆழங்கள் இருக்கிறது புரியுதோ? வித்யாவுக்கு திடுமுன்னு முதல் நாள் இரவு மார்க் உங்களுக்கே நான் சொல்ற வரைக்கும் இந்த உண்மை தெரியலையேன்னு சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. அதுவும் சரிதானே, மார்க் உண்மையை உடைக்கிறவரை என்னால இதை யூகிக்க முடியலையே. ராஜு சொல்ற மாதிரி இந்த நாட்டு மனுஷங்களை நான் புரிஞ்சுக்கிட்டது போதாதோ? அனாவசியமா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு மனச குழப்பிக்கிறேனோ? வித்யாவுக்கு கஷ்டமா இருந்தது. நினைவுகளை ஒதுக்கி விட்டு காரியங்களை கவனிக்க ஆரம்பிச்சா. 2 மணிக்கு டோரா திரும்ப போன் பண்ணா. ஜென்னி மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாளாம், நாங்க போய் பார்த்துட்டு வர்றோம். குழந்தைங்க வந்தா நீ உன் வீட்டுல வச்சுக்க முடியுமா? ஸ்டீவ் ராபின் பத்தி கவலை இல்ல, கிளாரா தான் ஒன்னும் புரியாம அவஸ்தப்படுவா. கதவுக்கு கீழே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வர வித்யா வீட்டுல இருங்கன்னு எழுதி வச்சிடட்டுமா? வித்யா சரின்னா. டோரா சொன்னது போலவே ஸ்டீவும் ராபினும் ஸ்கூல்ல இருந்து வந்து வித்யா கொடுத்த தின்பண்டங்களை சாப்பிட்டுட்டு பாலை குடிச்சதுக்கு பிறகு விளையாட போயிட்டாங்க. கிளாரா மட்டும் அம்மா எப்போ வருவான்னு கேட்டுக்கிட்டே வித்யாவை சுத்தினா. 3:30 மணிக்கு மார்க்கும் டோராவும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா வித்யா வீட்டுக்கு வந்தாங்க. களைச்சு போய் கண்களோட அடியில கருவட்டங்கள் பழிச்சிட டைனிங் டேபிள் முன்னாடி உட்கார்ந்தவங்களை பார்த்தா வித்யாவுக்கு பாவமா இருந்தது. ராஜு சொல்ற மாதிரி இவங்க மனசுக்குள்ள வேதனையை மூடி வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்களோ? 2 தட்டுகள்ல அவங்களுக்கும் பலகாரங்களை எடுத்து வச்சுட்டு சூடா காஃபி கலந்தா வித்யா. தேங்க்ஸ் வித்யா, வி நீட் திஸ் நவ் சொல்லிக்கிட்டே காஃபியை வாங்கிக்கிட்டான் மார்க். ஜென்னி எப்படி இருக்கா? அப்படியே தான். மார்க் வேதனையோட சிரிச்சான். 5 மணிக்கு நான் மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன். நீ ஜென்னிய பார்க்கணும்னு சொன்னியே, வர்றியா? டோராவோட கேள்விக்கு வித்யா பலமா தலையாடினா. மேற்கொண்டு 10 நிமிஷங்கள் போல உட்கார்ந்து இருந்துட்டு அவங்க கிளம்புனாங்க. ராஜுவுக்கு போன் பண்ணி தான் ஜென்னிய பார்க்க போறத சொன்ன வித்யா சரியா 5 அடிக்க 5 நிமிஷங்கள் இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்கு போனதும் அவங்க புறப்பட்டாங்க. ஜென்னி தீவிர சிகிச்சை பிரிவுல வைக்கப்பட்டிருந்தா. மண்டையில டர்பன் கட்டின மாதிரி பெரிய பேண்டேஜ், முகம் பூராவும் புசு புசுன்னு வீக்கம், ரத்த கண்ணி போன கன்னங்கள், மூடின கண்கள், மூச்சு விட சிரமமா இருந்ததுன்னு ட்ரக்கியோட்டமி பண்ணியிருந்தாங்க.
ஜென்னி உடம்போட என்னென்னவோ குழாய்கள் பொருத்தப்பட்டிருந்தது. ஆக்சிஜன், கத்தீட்டர், இன்ட்ராவீனஸ் மருந்துகள், இந்த பக்கம் ஹார்ட் மானிட்டர், அந்த பக்கம் டயாலிசிஸ் கருவி. வண்டியோட சக்கரம் வயிற்றுல ஏறிட்டதால ஒரு பக்கம் சிறுநீரகம் சுத்தமா பாதிக்கப்பட்டுருச்சான். இன்னொரு பக்கம் லேசா வேலை பண்ணுறதுக்கு உபகாரமா டயாலிசிஸ் கருவி. ஜென்னிக்கு உயிர் இருக்கிறதுன்னு நம்ப வைக்கிற தினசுல மார்புக்கூடு சின்னதா ஏறி இறங்கினதை தவிர அவகிட்ட கடுகத்தனை கூட சலனம் இல்லை. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன் வித்யா, பஸ் வந்துடுன்னு சொல்லிட்டு துருதுருன்னு ஓடின பொண்ணு இவதான்னா நம்புறதுக்கு கஷ்டமா இருந்தது. அந்த சிரிப்பும் அழகும் எங்க? முகத்துல சவக்கலையோட கிடக்கிறது அந்த ஜென்னியா? விவரிக்க முடியாத சங்கடம் வயிற்ற பிசைஞ்சுக்கிட்டு எழுற மாதிரி இருக்கவும் பார்வையில அறையில ஒரு பக்கமா வைக்கப்பட்டிருந்த மலர் கொத்துகள் மேல வித்யா திருப்புனா. ஏது இத்தனை மலர் கொத்துகள்? கிட்ட போய் பார்த்த போது வி லவ் யூ ஜென்னி அப்படிங்கிற வாசகங்களோட டோரா, மார்க்கு, குழந்தைங்கன்னு ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்தும் ஒரு கொத்து வந்திருக்கிறது புரிஞ்சது. நார்மன் பிளாக்கு கிட்ட இருந்து கூட ஒரு கொத்து, ஆழ்ந்த வருத்தத்துடன் அப்படிங்கிற குறிப்போட. மயக்கத்துல கிடக்கிற குழந்தைக்கு இவங்க மலர் கொத்து அனுப்பியிருப்பதெல்லாம் புரியுமா? அப்புறம் எதுக்காக ஏக பணம் செலவழிச்சு இந்த மலர் கொத்துக்கள்? இந்த நாட்டு ஜனங்களை நீ இவங்களோட கண்ணோட்டத்துல இருந்து பார்க்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் வித்யா. ராஜு சொல்றத போல உண்மையில எங்களுக்கு அன்பு இருக்குன்னு தெரிவிக்கிற இந்த நாட்டு பழக்கமா இது? வீட்டுக்கு திரும்பின பிறகும் வித்யாவோட குழப்பம் தெரியவே இல்லை. ஈவினிங் 7 மணி சுமாருக்கு ஆபீஸ்ல இருந்து திரும்பின ராஜு சந்திரன் ஃபோன் பண்ணா. வித்யா, நாளைக்கு அவ அம்மா தனியா இந்தியால இருந்து நியூயார்க்கு வராலாம். எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதனால நீ போய் அம்மாவை பார்த்து சியாட்ல பிளேன்ல ஏத்தி விட முடியுமான்னு கேட்டான். அவன் நமக்கு எவ்வளவோ உபகாரமா இருந்திருக்கான், இது கூட முடியாட்டா எப்படி? நாளைக்கு ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டேன். அடுத்த 2 நாளும் சனி ஞாயிறு தானே. காத்தால 8 மணி ஃப்ளைட்ல நாம 2 பேரும் நியூயார்க் போறோம். சந்திரன் அம்மாவை பிளைன் ஏத்தினதுக்கு அப்புறம் நமக்கு நியூயார்க்ல 3 நாளைக்கு ஹாலிடே. ஓகே அப்படின்னு சொன்னப்போ அப்பா அடி, தற்காலிகமா அடுத்த வீட்டு வேதனையில இருந்து விடுபட இது ஒரு சந்தர்ப்பம்னு நினைச்ச வித்யாவுக்கு சந்தோஷமா இருந்தது. 3 நாட்கள் ஓடுன ஓட்டம் தெரியல. வெள்ளிக்கிழமை காலையில விமானத்துல சந்திரனோட தாயார் வந்து பட்டு புடவையும் மூக்குத்தியுமா இறங்கினவரை பார்த்ததும் அம்மா ஞாபகம் வர சில நிமிஷங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டு போன வித்யா மெதுவா தன்னை சமாளிச்சுக்கிட்டா. காஃபி டிஃபன் சாப்பிட்டதும் வெளிநாட்டு விமான நிலையத்திலிருந்து உள்நாட்டு விமான நிலையத்துக்கு கூட்டிட்டு போய் சியாட்ல விமானத்துல அவரை ஏத்தி விட்ட பிறகு நியூயார்க்க அலச தொடங்கினாங்க. ஏற்கனவே ஒரு முறை நியூயார்க்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னாலும் அப்போ ஒரு நாள் தான், ரொம்ப அவகாசம் இல்லை. லூயிவில்ல இருந்து கிளம்பி சிகாகோ, வாஷிங்டன், நியூயார்க், நயாகரான்னு 10 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய வட்டமே அடிக்க வேண்டியிருந்தது. காலில் வெந்நீர் கொட்டிக்கிட்ட அவசரம். இந்த முறை அப்படி இல்லை, முழுசா 3 நாட்கள். ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டியில ஏறினாங்க. குட்டி கப்பல்ல மன்ஹாட்டனை சுத்தி வந்தாங்க. ரேடியோ சிட்டி மியூசிக் ஹால்ல ஷோ பார்த்தாங்க. பிராட்வே நாடகத்தை ரசிச்சாங்க. ராத்திரி விடிய விடிய சைனா டவுன்லையும் கிரீன்விச் வில்லேஜ்லயும் சுத்தினாங்க. ஞாயிறு ராத்திரி லேட் ஃப்ளைட்ல லூயிவிலுக்கு திரும்பி வந்தப்போ வித்யாவோட உடம்பு ஓஞ்சு போயிருந்தது. வீட்டு வாசல் கதவை திறந்துகிட்டு உள்ள நுழையும் போது ஜென்னி ஞாபகம் நெஞ்சில அரைஞ்சுது. அட, எப்படி 3 நாட்கள் அவளோட நினைவே இல்லாம இருந்தேன். டோராவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கான்னு கேட்கலாமா? மணி என்ன? 11:30. இப்போ வேண்டாம், காலையில பாத்துக்கலாம். புடவைய மாத்திக்கிட்டு படுக்கையில விழுந்த வித்யா மறுபடியும் கண்ணை விழிக்கும் போது கடிகாரம் 8:15. இத்தனை நாழியா தூங்கிட்டேன்? அத்தனை அசதியா? பல்லு தேய்ச்சி ஹவுஸ் கோட்டை மாட்டிக்கிட்டு கிச்சனுக்கு வந்தா. 7 மணிக்கு அலாரம் வச்சு எழுந்து காஃபி மட்டும் சாப்பிட்டுட்டு ராஜு போயிருந்தான். அந்த அலாரம் அடிச்சது கூட கேட்காதபடி அப்படியா தூங்குனேன்? காஃபியை கலந்து கையில எடுத்துக்கிட்டு ஜன்னல் திரைய விலக்கி பக்கத்து வீட்டை பார்த்தா. யாரையும் கண்ணுல காணல. போன் ரிசீவர் எடுத்து எண்களை அமுக்குனா மணி அடிச்சுக்கிட்டே இருந்தது. பதிலே இல்லை. ஏன், டோரா ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பாளோ? வேற யாருக்காவது போன் செய்து விவரம் கேட்கலாமா? வம்புக்கு அலையிறேன்னு தப்பா எடுத்துக்கிட்டா? வேண்டாம், காத்துட்டு இருப்போம். 11 மணிக்கு டோரா வந்துடுவா. 3 நாள் அழுக்கு துணிகளை துவைச்சு குளிச்ச பின்னு பக்கத்துல இருந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் பால், தயிர், சிப்ஸ், காய்கறி, இன்னும் தேவையான ஜாமான்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்தவ திரும்ப டோரா கிடப்பாளான்னு முயற்சி பண்ணா. இல்ல, ஜென்னிக்கு உடம்பு அதிகமா இருக்குதோ, அதான் ஹாஸ்பிட்டல்லே இத்தனை நாழிகை இருக்காளா? என்ன பண்றதுன்னு புரியாம மதிய சாப்பாட்டை தட்டுல வச்சுக்கிட்டு டிவியில சினிமா பார்த்தா. 3 மணி வரைக்கும் ஈ காக்கா கிட்ட இருந்து தகவல் இல்லை. 3:15 அளவுல தோட்டத்துக்கு போய் நின்னுகிட்டா வித்யா. அவளோட எதிர்பார்ப்பு வீணாகல. தூரத்துல ஸ்டீவும் ராபினும் வர்றது புரிய கைகளை ஆட்டி அவங்கள அழைச்சா. ஹாய், எப்போ வந்தா?
நேற்று ராத்திரி ஸ்டீவ். ஆமா, வீட்ல அம்மா இல்லையா? போன் அடிச்சுக்கிட்டே இருந்ததே. வித்யாவோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச பிறகு ஸ்டீவ், அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கா அப்படின்னா. சாப்பிடுறதுக்கு தீனிகளை மேஜ மேல வித்யா எடுத்து வச்சா. ஜென்னி எப்படி இருக்கா? ரொம்ப மோசமா வித்யா. நேத்து அம்மா அவளுக்கு ரத்தம் கொடுத்தா, தெரியுமா? தெரியாதே. நினைவு திரும்பிட்டதா? இன்னும் இல்ல. அந்த பையன்க கிட்ட வேற என்ன கேக்குறதுன்னு வித்யாவுக்கு புரியல. அந்த நாட்டுல 16 வயசுக்கு கீழே உள்ளவங்கள வார்டுல அனுமதிக்க மாட்டாங்கங்கிறது அவளுக்கு தெரியும். நோயாளிய சின்ன குழந்தைங்க பார்க்கணும்னா கொஞ்சம் உடம்பு தேர்ன பிறகு வரவேற்பறையில தான் சந்திக்கிறது சாத்தியம். கிளாரா எங்க? அவ ஸ்கூல்ல இருந்து ஜாக்லின் வீட்டுக்கு போயிட்டா. அப்புறமா அப்பா போய் அழைச்சுக்குவாரு. இத்தனை நேரம் சும்மா இருந்த ராபின் பேசினா. ஜென்னி சரியாயிடுவாளா வித்யா? 4 நாளா எங்களுக்கு ஒண்ணுமே பிடிக்கல தெரியுமா? தினம் அவளுக்காக பிரார்த்தனை செய்யறோம். அப்பா அம்மா கிட்ட ஜென்னிக்கு எப்படி இருக்குன்னு நச்சரிக்க கஷ்டமா இருக்கு. ராபின் உதட்ட கடிச்சுக்கிட்டு அழாம இருக்க பிரயத்தனப்பட்டுக்கிட்டு பேசுறது புரியவும் வித்யா கைய நீட்டி அவனோட முடிய கோதி விட்டா. அவ சீக்கிரம் சரியாயிடுவா ராபின், கவலைப்படாத. சில நிமிஷங்கள்ல தேங்க்ஸ் வித்யா, நாங்க போறோம், சாவி எங்க கிட்ட இருக்கு, போய் படிக்கணும்னு பையன்கள் கிளம்புனாங்க. அம்மா இல்ல அப்பா வந்தா எனக்கு போன் பண்ண சொல்றியா? பிள்ளைங்க தலையாட்டிட்டு வீட்டுக்கு போனாங்க. 7 மணிக்கு ராஜு வேலையில இருந்து திரும்பின போதும் டோரா கிட்ட இருந்து போன் இல்ல. என்னாச்சு? நேத்திக்கு ஜென்னிக்கு ரத்தம் ஏத்திருக்கா, டோரா தான் கொடுத்தாலாம். ஸ்டீவ் சொன்னா. ஹாஸ்பிட்டல்ல இல்லாத ரத்தம்மா, ஏன் இவ கொடுக்கணும்? ஜென்னி எப்படி இருக்காலோ தெரியலையே, நாம வேணா போய் பார்க்கலாமா? ராஜு மறுத்துட்டான். ஹாஸ்பிட்டல்ல விசிட்டிங் ஹவர்ஸ் முடிஞ்சிருக்கும், இனிமே நாம போக முடியாது. டோரா வரட்டும், பார்க்கலாம். சாப்பிட்டாங்க. பாத்திரங்களை அலம்பிக்கிட்டு இருக்கையில போன் ஒலிச்சுது. மார்க். அப்போதான் டோராவோட உள்ள நுழைஞ்சானா. வித்யா கவலைப்பட்டுக்கிட்டு 4 தடவை போன் பண்ணதை குழந்தைங்க சொன்னதால உடனே தொடர்பு கொண்டானா. ஜென்னி எப்படி இருக்கா மார்க்? புது பிரச்சனை ஒண்ணு கிளம்பி இருக்கு ராஜு. நாங்க இப்போ அங்க வந்தா உங்களுக்கு தொந்தரவா இருக்குமா? ஓ நோ, ப்ளீஸ் கம். பகல் பூராவும் டோரா வீட்டுல இல்ல, இனிமேதான் சமைக்கணும் அப்படிங்கிறது ஞாபகத்துக்கு வரவும் பீட்சா ஹவுஸ போன்ல அழைச்சு 4 ஸ்டேக் பீஸாக்களையும் மார்க் வீட்டுக்கு டெலிவரி பண்ண சொல்லிட்டு பில்ல தனக்கு அனுப்ப சொன்ன பிறகு அவங்க கிளம்புனாங்க. ஸ்டீவும் ராபினும் விளையாட்டு அறையில இருந்தாங்க. கிளாரா எங்க? இனிமேலதான் போய் அழைச்சிட்டு வரணும். சாப்பிட்டுட்டீங்களா? இன்னும் இல்ல. உங்களுக்காக பீஸா ஆர்டர் கொடுத்துருக்கேன், இன்னும் 10 நிமிஷத்துல வந்துடும், ஒன்னும் சமைக்க வேண்டாம். தேங்க்ஸ் அ லாட், நல்ல காரியம் பண்ண. டோரா எங்க? பெட்ரூம்ல இருக்கா. தனக்கும் ராஜுக்கும் பிஸ்கி விட்டுட்டு வந்த மார்க்கு, நீ என்ன சாப்பிடுற அப்படின்னா வித்யா கிட்ட. ஒன்னும் வேண்டாம், நான் போய் டோராவை பார்க்கலாமா? நிச்சயமா, போய் பாரு. விரலை மடிச்சுக்கிட்டு கதவுல வித்யா தட்டினதும் ப்ளீஸ் கம்மின் அப்படின்னா டோரா. டோரா படுத்திருந்தா. வெளியில போட்டுட்டு போன உடைகளை இன்னும் மாத்தல. 3 நாட்கள்ல டோரா மெலிஞ்சிருக்கிறது புரிஞ்சுது. பலவீனமா, வருத்தமா? டோராவோட மூக்கு செவந்து கண்கள் கலங்கிருக்கிறது கிட்டத்துல போய் பார்த்தப்பதான் புரிஞ்சுது. அழறாளா? டோராவா அழறா? இப்போ அவளோட தனிமையை கலைக்கிறது தப்போ? நான் வேணும்னா போயிட்டு அப்புறம் வரட்டுமா டோரா? ஓ நோ, ப்ளீஸ் உட்காரேன். கர்ச்சீஃபை பிரிச்சு கண்ணுக்கு அடியில வச்சுக்கிட்ட டோரா பேசுனா. வித்யா உட்காரல. உன்னோட தனிமையை நான் கெடுக்க விரும்பல டோரா, நான் போயிட்டு வா. கையை நீட்டி டோரா தடுத்தா. போகாத வித்யா, ப்ளீஸ். வித்யா உட்கார்ந்தா. 1-2 நிமிஷங்கள் டோரா எதுவும் பேசல. கொஞ்சம் பொறுத்து பேசினப்போ குரல் செம்மி இருந்தது. குழந்தைகளுக்கு எதிரில என்னோட துக்கத்தை காட்டிக்க கூடாதுன்னு எத்தனையோ பிரயத்தனப்படுறேன், முடியல. அங்க ஜென்னி ஜடமா முக்கால் பணமா கிடக்கிறத நினைச்சா மனசு ஆடி போகுது. நான் என்ன பண்ணுவேன்? எப்படி தைரியமா இருப்பேன் வித்யா? மூக்க சிந்திக்கிட்டு டோரா அழுதப்போ சட்டுன்னு டோரா மறைஞ்சு ஒரு கணம் தன்னோட அம்மா தோணுன மாதிரி வித்யாவுக்கு தோணுது. ஜென்னி எப்படி இருக்கா டோரா? தலை காயம் கொஞ்சம் பரவாயில்ல, ஆனா கிட்னி ரெண்டும் சுத்தமா வேலை பார்க்கறத நிறுத்திடுச்சு வித்யா. என்னது? ஆமா, அவளோட 2 சிறுநீரகங்களும் செயல்படல. எப்பல இருந்து? நேத்து காலையில இருந்து. மேற்கொண்டு என்ன பண்ண போறாங்க? அதுக்காக தான் நீ ரத்தம் கொடுத்தியா? வேற எங்கேயுமே ஜென்னியோட ரத்த வகை கிடைக்கலையா என்ன? மீண்டும் மௌனத்துல அமிழ்ந்து போனா டோரா. அப்புறம் நிதானமா பேசினா. உடனடியா வேற கிட்னி ஒன்னாவது பொருத்தினாதான் ஜென்னி பழப்பாலாம் வித்யா. சிறுநீரக மாற்று ஆபரேஷனா? இது என்ன புது வேதனை? என்ன என்ன செய்ய போறீங்க டோரா? நானும் மார்க்கும் நேத்து பூராவும் யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்துட்டதால 2 பேரையுமே டாக்டர்ஸ் நேத்து மாலையே பரிசோதிச்சாங்க. அதிர்ஷ்டவசமா என்னோட ரத்தம் ஜென்னியோடதோட பொருந்தி போயிருக்கு. இன்னைக்கும் நாள் முழுக்க திசுக்களை ஒப்பிட்டாங்க. கடவுள் புண்ணியத்துல அதுவும் ஒத்து போயிருச்சு. என்ன சொல்ற அந்த டோரா? ரத்த வகை, RH ஃபேக்டர், டிஷ்யூ ஃபங்க்ஷனிங்,
இந்த பரிசோதனைக்கெல்லாம் இப்போ என்ன அவசியம்? வித்யா முழிச்சா. புரியலையா வித்யா? நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல சேர போறேன். என்னோட கிட்னி ஒன்ன எடுத்து சீக்கிரமாவே ஜென்னிக்கு பொருத்த டாக்டர்கள் சம்மதிச்சிட்டாங்க. என்னது? ஷாக் அடிச்ச மாதிரி வித்யா அதிர்ந்து போனா. 35 வயசு டோரா, 3 குழந்தைங்களுக்கு அம்மாவான டோரா, தத்து பொண்ணுக்காக தன்னோட சிறுநீரகங்கள்ல ஒன்ன தர முன் வந்திருக்கிறாளா? அதுவும் அந்த பொண்ணு பிழைப்பாளா? பிழைச்சாலும் தலைக்காயம் ஆறுமா? அவ எதிர்காலத்துல சாதாரண பொண்ணா இருப்பாளா? இது எதுவுமே புரியாத நிலையிலையா? சென்னிக்கு நினைவு திரும்பி அவ பேச, கேட்க, சாப்பிட தொடங்குனதுக்கு பிறகு இந்த ஆபரேஷனை வச்சுக்க கூடாதா டோரா? முடியாது வித்யா. ஜென்னி இப்போ உயிர் பிழைக்கணும்னா இன்னும் 48 மணி நேரத்துல என்னோட கிட்னி அவளுக்கு பொருத்தப்படணும். ஜென்னி உயிர் பழைச்சு எழுந்த பிறகு ஒருவேளை மூளை சரியில்லாம போனா? வேதனையோட சிரிச்சா டோரா. அவ பைத்தியமா இருந்தாலும், பேச முடியாத ஊமையா இருந்தாலும் அவ உயிரோட இருப்பாளே வித்யா. அது எத்தனை முக்கியமான விஷயம். வி லவ் ஜென்னி. அவளுக்காக நாங்க இதை செய்யணும். உனக்கு புரியுதா வித்யா? மேல பேச முடியாம உணர்ச்சி வசப்பட்டு போன டோரா சின்னதா விசும்ப முற்பட்டா. வித்யாவால அவ முன்னாடி உட்கார முடியல. எழுந்து டோராவோட கால்ல விழணும் போல இருந்தது. உன்னை பத்தி நான் எத்தனை கேவலமா பேசுனேன் டோரா, என்ன மன்னிச்சிடுன்னு திரும்ப திரும்ப சொல்லணும் போல இருந்தது. வெள்ளை தோளானாலும் கருப்பு தோளானாலும் அமெரிக்கரானாலும் இந்தியரானாலும் அம்மாங்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தங்கிறத நான் உணர்ந்துட்டேன்னு அரற்றணும் போல இருந்தது. மனசுல நினைச்ச எதையுமே வெளியில சொல்ல தெரியாம கடவுள் இருக்காரு, தைரியமா இரு டோரான்னு மட்டும் சொன்ன வித்யா டோராவோட கைகளை பிடிச்சுக்கிட்டு அவளோட வேதனைய புரிஞ்சுக்கிட்ட தினசுல தனக்குள்ள பொங்குன அழுகைய அடக்க பிடிக்காம தானும் அவளோட சேர்ந்து விசும்ப தொடங்கினான். ஆய்மையின் உன்னதத்தை இத்தனை உருக்கமா சிவசங்கரி அவர்களால தான் எழுத முடியும். இந்த கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை கூடிய விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.